பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்களா? சூப்பராக இருப்பீங்க. நான் உங்கள் சசி பேசுகிறேன். நாம் அடுத்து பதாமியில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ட்ரெக்கிங் போக போகிறோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா பதாமியில் இருக்க நார்தன் ஹில்லுக்கு தான் வந்து ட்ரெக்கிங் போக போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 கோவில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம மேலே போய் அந்த 2 கோவிலையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம போகிற ட்ரக்கோட ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் நாங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெக்கிங் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெக்கிங் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 1.5 hour ஆகுன்னு போட்டிருக்கு. பார்க்கலாம் நம்ம எவ்வளோ நேரத்தை கம்ப்ளீட் பண்ணி வரணும். மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 கோவில் இருக்குங்க. அப்பர் சிவாலயம் அண்ட் லோவர் சிவாலயம் 2 கோவில் இருக்குது. ஸோ 2 கோவில் பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இங்கே நோட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் புலவர் அப்பர் இருக்கார்ல, அவர் வந்துட்டு 7வது செஞ்சுரியில் வந்துட்டு அப்பர் பாடின ஏதோ ஒரு பாட்டில் இந்த வடப்பி கணபதியை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வடப்பிங்கிறது பதாமியோட பழைய பேர். இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ண இடம். வாங்க ட்ரெக்கிங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ டைம் பாத்தீங்கன்னா 2:43 PM. பார்க்கலாம் நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு இறங்கி வரதுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு. நம்ம பதாமி மியூசியம் பார்த்தோம்ல, அது பக்கத்துல தாங்க இருக்கு. நம்ம ட்ரெக்கிங் முடிச்சுட்டு டைம் இருந்து அந்த மியூசியமும் போய் பார்க்கலாம். நாம ட்ரெக்கிங் போறதுக்கு பாத்தீங்கன்னா இது மாதிரி படிக்கட்டு மாதிரியே போட்டிருக்காங்க. அதனால ஈஸியா தான் இருக்கு, ரொம்ப டஃபாலாம் இல்லை. அங்க ஒரு கோவில் தெரியுது, அநேகமாக அதுதான் லோவர் சிவாலயான்னு நினைக்கிறேன். இவ்வளோ கிட்ட தான் இருக்கு. நான் கூட ரொம்ப நேரம் ஆகும்னு நினச்சேன். ஆனால் ஒரு கோவில் அங்கே இருக்குது, பார்க்கலாம் அது என்ன கோவில்னு மேலே ஏறிட்டு. இந்த போகிற வழி பாருங்களே, அப்படியே 2 மலைக்கு நடுவில் பாதை போட்டிருக்காங்க. அப்படியே நடந்து போகிற மாதிரி இருக்குது. நம்ம லாஸ்ட் வீடியோவில் போத்நாத் டெம்பிள் வந்து அந்த தாஜ்மஹால் சாங்கில் வந்து வர சீனில் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அதே மாதிரி இப்போ நாங்கள் போயிட்டுருக்க இந்த நார்தன் ஹில் கோவில் பார்த்தீங்கன்னா சிறுத்தை மூவியில் வருங்க. சிறுத்தை மூவி கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மேலே 2 இருக்க கோபுரம், அப்புறம் வந்துட்டு இங்கே தான் வந்து அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டுலாம் வர மாதிரி எடுத்திருப்பாங்களாமா. ஏதோ வந்துட்டு ஒரு பாறை இடுக்குள்ள நடந்து ட்ரெக் பண்ணி போற மாதிரி இருக்குங்க. செம சூப்பரா இருக்கு. 2 சைடும் ஃபுல் பாறை, பெரிய பெரிய பாறை, நடுவில் வந்து குடஞ்சி அப்படியே ரோடெல்லாம் போட்டிருக்காங்க. செம சூப்பரா இருக்கு. வாங்க நம்ம இந்த ட்ரெக்கிங்கை கண்டினியூ பண்ணுவோம். ட்ரெக் பண்ணி ஒரு 10 minutes கூட இருக்காதுங்க. நம்ம அதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் கோவில் நம்ம லோவர் சிவாலயம் வந்தாச்சு. உள்ளே போய் கோவில் எப்படி இருக்குன்னு பார்க்க போகலாம். இந்த லோவர் சிவாலய கோவில் பார்த்தீங்கன்னா 6ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க. அப்புறம் ஸ்ட்ரக்சர் பார்த்தாலே தெரியும், நம்மளோட திராவிட கட்டிடக்கலை அமைப்பில் தான் வந்து கட்டியிருக்காங்க. நாம மார்னிங் பார்த்த கேவ் டெம்பிள் அண்ட் சிவான் டெம்பிள் முடிச்சு தான் நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த ட்ரெக்கிங் வந்திருக்கோம். நாம லோவர் சிவாலயா பார்த்தாச்சு. இப்போ அடுத்து அப்பர் சிவாலயா போக போகிறோம். ஒரு காலேஜ் குரூப் வந்துருக்கு, அதுக்கிட்ட மாட்டிக்கிட்ட போல. நான் இப்போ எல்லா இடத்துலையும் ஆக்குபை பண்ணிடுறாங்க வரதுக்குள்ள. ட்ரெக்கிங்லாம் வந்து ரொம்ப டஃப்பாலாம் இல்லைங்க, ஈஸியாக தாங்க இருக்குது. கீழே டைமிங் தான் வந்து 1.5 hours போட்டிருந்தாங்க. பட் ஆனால் ஈஸியாக தான் இருக்குது. நாங்கள் அப்பர் சிவாலயா போகிற வழி பார்த்தீங்கன்னா போக போக அப்படியே குறுகலாயிட்டே போகுதுங்க. இப்ப பாருங்க, நம்ம வந்தப்ப எப்படி ஓப்பனா இருந்துச்சு, இப்ப ஷார்ட் ஆயிடுச்சு. மழை வந்து பாசி தண்ணி எல்லாம் வரும் கூட பாசி படிஞ்சுதான் இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாங்க, படிக்கட்டு இருக்கு. சோ அதனால ப்ராப்ளம் இல்ல, நம்ம ஈஸியாவே மேலே ஏறிடலாம். கீழே பார்த்த அந்த சுல்தான் ட்ரெஷரி பாருங்க,
ஆக்சுவலாக 3 இருந்திருக்கு, அது 2 தான் இப்போ நல்லாயிருக்கு. ஒன்று வந்து டேமேஜ் ஆகிடுச்சு போல். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் கூட வச்சுருக்காங்க. ஜஸ்ட் அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே போக முடியாது, ஜஸ்ட் இங்கே இருந்து காட்டுறேன். ஜஸ்ட் நம்ம அப்படியே உள்ளே அந்த சேமிச்சு வைக்கிற கடங்கு மாதிரி இருக்கு. நாம் லோவர் சிவாலயை பார்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அடுத்து அப்பர் சிவாலயம் வந்தாச்சு. ஈஸியாக தாங்க இருக்குது, ரொம்ப டஃப்பாலாம் இல்லை. ஜஸ்ட் படிக்கட்டுலாம் போட்டிருக்காங்க, ஈஸியாக நடந்து வந்துடலாம். வாங்க கண்டிப்பாக. காத்துங்க பாருங்க, அந்த பக்கம் நம்ம பார்த்த மலை எல்லாம் சுற்றி பாறை மலை தாங்க. மேலே வர காற்று செம சில்லுன்னு செம சூப்பராக இருக்கு. நாம் இதுக்கு முன்னாடி பார்த்த லோவர் சிவாலயாலும் சரி, இப்போ அப்பர் சிவாலயா கோவில்னு பார்த்தீங்கன்னா சிலைகள் எதுவுமே இல்லைங்க. எல்லாம் வெறும் வந்து எம்டியான கருவறைகள் மட்டும்தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் இப்போ இது எல்லாமே ரூயின்ஸ் ஆயிடுச்சு. அதனால் ஒன்று எடுத்து எதாலும் வந்துட்டு மியூசியமில் வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வேறு அரசர்கள் வந்து படையெடுத்து வந்தப்போ அவங்க எடுத்துகிட்டு போய் இருந்திருப்பாங்க. 2 சிவாலயாலையுமே பார்த்தீங்கன்னா கோவிலில் வந்துட்டு சிலைகள் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி நாம் பார்த்த இந்த லோவர் சிவாலயா அண்ட் அப்பர் சிவாலயா அந்த ட்ரக்கிங் இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்புறேன். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். ட்ரக்கிங் வந்து ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு 1 hour டைம் இருந்தால் போதும். நீங்கள் ஈஸியாக மேலே வந்துட்டு இந்த காற்றை என்ஜாய் பண்ணிட்டு இந்த 2 சிவன் கோயிலையும் பார்த்துட்டு போகலாம். நம்ம நம்ம சூப்பரான பிளேஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய். நாம் பார்த்தீங்கன்னா ட்ரக்கிங் வந்து 2:30க்கு ஆரம்பித்தோங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:49 ஆகுது. 1.5 hour கூட அவ்வளோ. அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் முடிச்சுட்டு வந்தாச்சு.